அட என்னய்யா இது? ஒரு டீம்ல ஒருத்தர் 2 பேரும் செஞ்சுரி, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சா பரவால்ல. டீம்ல இருக்கிற எல்லாருமே செஞ்சுரி, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சா, நாங்க என்னதான் பண்றது? இப்படி ஆப்கானிஸ்தான் நொந்து போய் புலம்புற மாரி தான், இன்னைக்கு இந்தியாவோட பேட்டிங் சும்மா தரமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும், ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல, நம்ம இந்தியா டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்மளோட பேட்டிங் வேற மாரி இருந்துச்சு. ஜெய்ஸ்வால், கே.எல். ராகுல் 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படியோ லஞ்ச் வரைக்கும் விக்கெட்ட விட்டு குடுக்காம உங்களோட பார்ட்னர்ஷிப்பே கன்டின்யூ ஆயிரும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதான் லஞ்சுக்கு முன்னாடியே ஜெய்ஸ்வால் சலீம் சஃபியோட பால்ல அப்சருக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. இதனால நம்ம லஞ்சுக்கு முன்னாடி 96 ரன் எடுத்திருந்தோம். 1 விக்கெட் போயிருச்சு. லஞ்சுக்கு அப்புறம் நம்ம ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் குடுத்துட்டோங்க. கே.எல். ராகுலும், சாய் சுதர்ஷனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேருமே நாங்க ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவோம். நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்து நங்கூர மாரி நிப்போம் அப்படின்னு 2 பேருமே வேற லெவல் இன்னிங்ஸ் குடுத்தாங்க. ஒரு கட்டத்துல சாய் சுதர்ஷன் 80 ரன்னுக்கு மேல எடுத்தாரு. மனுஷன் எப்படி இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருவாரு, செஞ்சுரி நோக்கி போவாரு அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க இன்னைக்கு அதே ஆளு, அதே அடி அப்படின்ற மாரி ஜெய்ஸ்வால் எப்படி சலீம் சஃபியோட பால்ல அவுட் ஆனாரோ, அதே மாரி சாய் சுதர்ஷனும் சலீம் சஃபியோட பால்ல அதே அப்சருக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுல அப்சர் டைவ் அடிச்சு ஒரு சூப்பரான கேட்ச பிடிச்சாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனாலதான் சாய் சுதர்ஷனோட விக்கெட்ட எடுக்க முடிஞ்சுச்சு. எப்பா சாய் சுதர்சன் அவுட் ஆனா என்ன? அப்புறம் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கே.எல். ராகுல் அவர் செஞ்சுரி அடிக்கலனா அவரோட பங்குக்கு நான் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு அவர் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாருங்க. செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் கே.எல். ராகுல் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் நம்ம இந்தியன் பேட்டிங்ல எந்த விதமான சறுக்கலும் ஆகவே இல்லைங்க. சுப்மன் கில்லும், ரிஷப் பண்டும் சேர்ந்து நாங்க வேற லெவல் இன்னிங்ஸ் குடுப்போம்ல, நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சுப்மன் கில் அவரோட பங்குக்கு அவரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாரு. இன்னொரு பக்கம் பண்ட்டு நீங்கெல்லாம் செஞ்சுரி அடிச்சா நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு டெஸ்ட்ல நான் தான் அதிரடி அப்படின்னு சொல்லி அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாருங்க. இதனால இன்னைக்கு ஆட்ட நேர முடிவுல நம்ம இந்தியா 368 ரன் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட் தான் போயிருக்கு. உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச நம்ம இந்தியா வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்படியே அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருங்க. அதனால நாளைக்கு எப்படியாவது நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்தாதான் ஆச்சு. இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த டெஸ்ட் மேட்ச ஈஸியா இந்தியா கண்ட்ரோல் எடுத்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நாளைக்காவது ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் கொடுத்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.